கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் பேசும்பொழுது ஆண்டவராய் கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கிட்ட நீ சொல்லு, நீ கைட்டு செய்யும் எல்லா காரியத்தையும் நான் உனக்கு ஆசீர்வதிப்பான்னு சொல்லுன்னு சொன்னார். மோசே சொன்னார், நீ கைட்டு செய்கிற சகல வேலையிலும் சகல காரியத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, நான் இந்த அடிமை உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் நீங்க கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார், உங்களை உயர்த்த போறார். விசுவாசிப்பீங்கன்னா இன்றைக்கு உனக்கு அற்புதம் நடக்கும். அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆண்டவர் அவர் சொல்ற வார்த்தை மாறாது. நான் மனுஷன், என்னுடைய வார்த்தை மாறும். ஆனா இந்த வார்த்தை என்னுடையது இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை. இது மாறாது, ஒழியாது, அழியாது. கர்த்தர் நீ கையிட்டு செய்கிற சகலத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு, மேன்மையாக்க போறாரு. நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒரு நாள் நானும் இப்படிப்பட்ட ஒரு வெறுமையில தான் இருந்தேன், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவனா இருந்தேன், யாருமே என்ன வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் தேடினேன். அவர் என்ன தேடினார். அவர் என்ன தேடி இருந்த போது நான் அவரை பற்றி கொண்டேன். அவர் இன்னைக்கு நான் கையிட்டு செய்கிற சகல காரியத்திலும் என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். என்னை ஆசீர்வதித்த தெய்வம் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.